இந்த யூடியூப் சேனல் வளர்ச்சிக்கு உதவி புரியும் கடவுளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நான் உங்கள் பாலன். தன்னம்பிக்கை என்னும் மொழியுடன் வாழ்பவர்கள் வாழ்க்கை பாதையில் உறுதியான வெற்றி நடை போடுவார்கள். அவர்களின் ஒளி மற்றவர்களுக்கும் வழிகாட்டும் விளக்காக மாறும். நாமோ பல நேரங்களில் கல் நெஞ்சம் கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நம்மை படைத்த இறைவன் கருணை நிறைந்த உள்ளம் கொண்டவனாக விளங்குகிறான். மனிதன் மெய்யறிவு பெற்றால் மீண்டும் குழந்தை நிலையை அடைகிறான். அந்த தூய்மையான நிலையை எதிர்பார்த்தே இறைவன் நமக்காக காத்து நிற்கிறான். உலக நிகழ்வுகளை தற்செயலாக மட்டுமே நடக்கிறது என்று எண்ணுவது தவறானது. உண்மையில் வாழ்க்கை முழுவதும் ஒரு தத்துவம் மற்றும் ஒழுங்கின் அடிப்படையில் செயல்படுகிறது. பெண்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதில்தான் குடும்பத்தின் முழுமையான மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது. வாழ்வின் இசை பெண்களின் சிரிப்பில்தான் புதைந்து கிடக்கிறது. மனித உறவுகள் அனைத்தும் அன்பினால் பிணைக்கப்பட்டுள்ளன. அன்பு எனும் பாலத்தின் வழியாக பயணம் செய்தால்தான் வாழ்க்கை சுவையுடனும் சுகத்துடனும் மலர்கிறது. இறைவன் மனித மனங்களில் அன்பு இருக்கிறதா என்று எதிர்பார்க்கிறார். தனக்கான நண்பர்களை அவர் மனிதர்களிடமே தேடுகிறார். அன்பும் பக்தியும் இணைந்தால் மனித உறவுகள் உயர்வடையும், வாழ்க்கை முழுமையடையும். கடினமான நிலத்தை பண்படுத்தும் உழவனிடமும் சாலை அமைக்கும் தொழிலாளியிடத்தும் இறைவன் இருக்கிறான். இயற்கையும் இறைவனும் வேறல்ல. இயற்கையை உணர்ந்தால் மட்டுமே இறைவனை உணர முடியும். இந்த உலகில் உள்ள அனைத்தும் கடவுளின் உறைவிடமே. அவன் அளிப்பதை அமைதியுடன் அனுபவியுங்கள். அதைவிட இது வேண்டும் அது வேண்டும் என்று ஆசையுடன் அலையாதீர்கள். பரந்த நோக்கம் மட்டுமே மனிதனை உயர்த்தும். பொறாமை, குறுகிய சிந்தனை, தீய பழக்க வழக்கங்கள் மனிதனை மெதுவாக தாழ்த்தும். வாழ்க்கை என்பது பனி இலையின் நுனியில் சொட்டாக விழத்துடிக்கும் நீர்த்துளி போன்றது. காலத்தின் எல்லையில் நம் வாழ்க்கை நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது. உண்மையான மகிழ்ச்சி நாம் எவ்வளவு பொருள் சேர்த்தோம் என்பதில் இல்லை, அந்த பொருளால் எவ்வளவு தருமம் செய்தோம் என்பதில்தான் இருக்கிறது. பிரச்சனை தோன்றும் போதே அதற்கான தீர்வும் இருக்கும் என்ற உண்மையை உணர்ந்தால்தான் தேவையற்ற மன வருத்தம் தோன்றாது. லட்சியம் நிறைவேற வேண்டும் என்ற உள்முனைப்பு இருந்தால் மனத்தெளிவு உருவாகும். அந்த இலக்கை நோக்கி முயற்சிகள் செல்லும் போது மறைந்துள்ள ஆற்றல்கள் வெளிப்படத் தொடங்கும். இறைவனை மனக்கண்ணால் காணும்போது நம் நெஞ்சத்தில் இருக்கும் தீமைகள் தானாகவே விலகிவிடுகின்றன. எப்போதும் மனதை எளிமையாகவும் தூய்மையாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க முயலுங்கள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு முதலில் நம் மனப்போக்கை நாம் ஆழ கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதனுக்கு அன்பின் உணர்வு அவசியம். பழுத்த கனிகளை மரம் பிறருக்காக வழங்குவது போல ஒவ்வொருவரும் தன்னிடம் உள்ளதை பிறருக்கு பகிரும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். குழந்தைகளைப் போன்று உள்ளத்தில் மகிழ்ச்சி காண கற்றுக்கொள்ளுங்கள். சிரத்தை இல்லாமல் செய்யும் வழிபாடு பயன் தராது. தெய்வம் நம் முன்னே உறைந்து நிற்கிறது என்ற உணர்வுடன் செய்யும் வழிபாடு மனிதனை உயர்த்தும். இந்த சேனலில் மனித வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஆன்மீக சிந்தனைகளும் பிரபஞ்சத்தை அடிப்படையாக கொண்ட அறிவியல் கருத்துக்களும் இடம்பெறும். இந்த சேனலில் வெளியிடப்படும்
அறிவியல் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும், உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்கள் மற்றும் ஆற்றல்கள் உயர்ந்தால் உங்கள் வாழ்வு வளமாகும். எனவே இந்த சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்கள். இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்து நேர்மறை ஆற்றலை பரப்புங்கள். மேலும் நமது யூனிவர்ஸ் சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிரபஞ்ச பேராற்றலுடன் இணைந்திருங்கள். நன்றி.